வணக்கம் நண்பர்களே, பேஷனேட் ட்ரேடர் சேனலிலிருந்து நான் உங்கள் சதாசிவம். நம்ம ஒரு ட்ரேடராக கண்டினியூஸாக ஏர்னிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை கண்டினியூஸ் லேர்னிங். அந்த வகையில் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கோர்ஸை கற்றுக்கிறதுக்காக விசன் ஆன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த தொடர்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவில் சாப்டர் 4 பார்க்க இருக்கிறோம். சாப்டர் 4 புட் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க இருக்கிறோம். பையிங் ரிலேட்டடாக பார்க்க இருக்கிறோம். புட் ஆப்ஷன் 15th March 2023 9:25 AM நிப்டி 17,202.50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒருத்தர் மார்க்கெட் பேரிஸாக இருக்கும் அப்படிங்கிற வியூனால புட் ஆப்ஷன் பை பண்ணுறார். அவர் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,300. அதுக்கு அவர் பே பண்ண ப்ரீமியம் 131.85. அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 16th March 2023. இதை வாங்கியிருக்காரு. புட் ஆப்ஷன் பையருக்கு அண்டர்லைங் அசட்டை செல் பண்ணக்கூடிய ரைட்ஸை கொடுக்குது. ஆனால் ஆப்ளிகேஷன் கிடையாது. இது பற்றி நம்ம முந்தின பதிவுகளில் விளக்கமாக கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை தரேன், அதையும் பாருங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரியில் கேஷ் செட்டில்டு அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ அண்டர்லைங் அசட் வேல்யூ குறையுது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். அதே மாதிரி அண்டர்லைங் அசட் வேல்யூ குறையுது அப்படிங்கும்போது புட் ஆப்ஷன் பையருக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர்லைங் அசட் வேல்யூ ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா, அதாவது சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னு சொன்னால், அப்போ புட் ஆப்ஷன் பையர் லாஸ் கிடைக்கும் அவருக்கு. அண்டர்லைங் அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அவர் பையருக்கு லாஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில சிச்சுவேஷனை பொறுத்து புட் ஆப்ஷன் பையர் பொதுவாகவே ஆப்ஷன் பையர் அந்த ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணலாம் அல்லது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இந்த புட் ஆப்ஷன் பையர் வாங்கியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,300. அந்த டைமில் அவர் அண்டர்லைங் அசட்டோட வேல்யூ 17,300க்கு மேலே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு அது ஃபேவராக இருக்காது. அதுவே 17,300 ஃப்ளாட்டாகவே இருந்ததுன்னா, சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் அப்போவும் அவர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு அது ஃபேவராக இருக்காது. அதே மாதிரி 17,300க்கு கீழே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொன்னால், டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ அவருக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது கூட பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின 17,300 டிவி டைரக்ஷனில் போகுது. அதாவது அவருக்கு ஃபேவராக இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்கும். இது அந்த நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்த்துருக்கோம். அதாவது அவர் வாங்கினது 15ஆம் தேதி. இது 16 March 2023 எடுத்த ஆப்ஷன் செயின். இதில் பார்த்தீங்கன்னா 17,300 அவருக்கு 313.5
50 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்திருக்கு. நம்ம இதை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடரேஷனில் வச்சுக்கிட்டு நம்ம இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸு வெவ்வேறு பாசிபிள் ஸ்பாட் ப்ரைஸஸ் எக்ஸ்பைரியில் இருந்தால் நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இன்ட்ரின்சிக் வேல்யூவை முதல்ல கால்குலேட் பண்ணணும் புட் ஆப்ஷன் பையிங் சைடுக்காக. இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பையர் ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ண உடனே அவர் எவ்வளோ ரியலைஸ் பண்ணுற அமௌண்ட் இருக்கோ அது வந்து அவருக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். சப்போஸ் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி டேயில் 17,400 ட்ரேடிங் ஆகிருக்கிறதா வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 17,300ங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதிலிருந்து ஸ்பாட் ப்ரைஸு 17,400ன்னு நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம். அப்போ 17,400 கழிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது -100. ஆனால் இன்ட்ரின்சிக் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 0ன்னு சொல்லி கணக்கெடுத்துருக்கோம். அப்போ நெகட்டிவ் வேல்யூ இல்லை, அதனால 0ன்னு சொல்லி கணக்கெடுத்துருக்கோம். அடுத்ததாக இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா 17,300 ட்ரேடிங் ஆகிறதா வச்சுக்கோம். அப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதுலேருந்து 17,300 ஸ்பாட் ப்ரைஸை கழிக்கும்போது நமக்கு 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்குது. அதே மாதிரி ஒருவேளை 17,150 ட்ரேடிங் ஆகிருந்ததுன்னு சொன்னால் அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 17,150 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 150. இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ ஒரு மாடல் கால்குலேஷன் 3 வெவ்வேறு அக்கேஷனில் என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதையே நம்ம மாடலை வச்சுக்கிட்டு அவர் வாங்கியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,300, ப்ரீமியம் பே பண்ணது 131.85. இப்போது நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு எக்ஸ்பைரியில் என்னென்ன மாதிரி பாசிபிள் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ் பண்ணி ஒரு டேபிளர் காலமாக ஃபில்அப் பண்ணுறோம். 17,600லேருந்து ஆரம்பித்து 17,400, 17,350, 300 அப்படின்னு சொல்லிட்டு 17,000 வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாசிபிள் ஸ்பாட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன இன்ட்ரின்சிக் வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். இப்போ 17,600 ஸ்பாட் ப்ரைஸு, 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதிலிருந்து 17,600 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது -300 கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூ அக்செப்டபிள் இல்லை, ஸோ 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 17,550 கழிக்கும்போது -250, ஸோ 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 17,300லேருந்து 17,500 ஸ்பாட் ப்ரைஸை கழிக்கும்போது -200, ஸோ 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 17,300லேருந்து 17,450 ஸ்பாட் ப்ரைஸ் கழிக்கும்போது -150, 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது 17,300லேருந்து 17,400 ஸ்பாட் ப்ரைஸை கழிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது -100, ஸ்பாட் ப்ரைஸு இன்ட்ரின்சிக் வேல்யூ 0. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 17,300லேருந்து 17,350 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணுறோம், -50 கிடைக்குது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ 0.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, 17,300 ஸ்பாட் ப்ரைஸு, ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0 வேல்யூ கிடைக்குது, இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 17,250 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது 50 ரூபாய் கிடைக்குது, இது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 17,200 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது 100 கிடைக்குது, அது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது 17,300லேருந்து 17,150 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 150, இது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸிலிருந்து 17,100 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது 200 கிடைக்குது, அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸிலிருந்து 17,050 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது 250 கிடைக்குது, இது இன்ட்ரின்சிக் வேல்யூ. அடுத்தது 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து 17,000 ஸ்பாட் ப்ரைஸை மைனஸ் பண்ணும்போது 300 கிடைக்குது, அது இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம P&Lக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ் என்ன ப்ரீமியம் பே பண்ணுமோ அது ப்ரீமியம் பெய்டு, இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரின்சிக் 0லேருந்து -131.85 பண்ணும்போது 131 ரூபாய் 85 பைசா நமக்கு லாஸ் கிடைக்குது. அடுத்தது 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அதில் 131.85 ப்ரீமியத்தை மைனஸ் பண்ணும்போது -131.85 லாஸாக கிடைக்குது. அடுத்ததும் 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கு 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 அடுத்ததும் 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இந்த 0 இன்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து ப்ரீமியம் 131.85 மைனஸ் பண்ணும்போது நமக்கு -131.85 லாஸாக கிடைக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஜீரோ -131.85 -131.85. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து 131.85 கிடைக்கிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 50 ரூபா. அப்போ 50லேருந்து 131.85 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 81.85ங்கிற லாஸ் கிடைக்கிது. அடுத்தது வந்து 100லேருந்து 131.85 மைனஸ் பண்ணும்போது 31 ரூபா 85 பைசா நமக்கு லாஸாக கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா 150 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுலேருந்து 131.85 மைனஸ் பண்ணும்போது 18 ரூபா 15 பைசா லாபமாக கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது 200 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுலேருந்து 131.85 மைனஸ் பண்ணும்போது 68.15 நமக்கு லாபமாக கிடைக்கிது. அடுத்தது 250லேருந்து 131.85 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 118 ரூபா 15 பைசா லாபமாக கிடைக்கிது. அடுத்தது 300லேருந்து -131.85 பண்ணும்போது 168 ரூபா 15 பைசா நமக்கு லாபமாக கிடைக்கிது. இப்போ நம்ம பேயர் சார்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ப்ரீமியம் பெய்டு, அதாவது 17,300லேருந்து 131.85 மைனஸ் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 17,168.15. இதுதான் பிரேக் ஈவன் ப்ரைஸ். இதை வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம இப்போது. ஸோ பிரேக் ஈவன் ப்ரைஸ் 17,168.15ங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க் பண்ணுறோம் 17,300. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரேக் ஈவன் ப்ரைஸ்லேருந்து அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகி போயிட்டுருக்குது, அதாவது டவுன்வர்டில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற ஆப்ஷனோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாகி போயிட்டே இருக்குது, அதாவது நமக்கு லாபம் பில்டப் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் ப்ரைஸ்லேருந்து அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் குறையும் போது நமக்கு லாபம் அதிகமாகி போயிட்டுருக்கு. இப்போ பிரேக் ஈவன் ப்ரைஸ்லேருந்து அண்டர்லைங் அசட் ப்ரைஸ்
அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் பிரேக் ஈவன் ப்ரைஸில் நமக்கு லாஸ் 0. அதிலிருந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகி அதிகமாகிட்டே வருது. $17,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும்போது நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் $131.85 ப்ரீமியம் அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு 17,300ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இப்போ 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸிலிருந்து அண்டர்லைங் அசட் ப்ரைஸு அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 17,350லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $131.85 லாஸ். அடுத்தது 17,400 பார்த்தீங்கன்னாலும் $131.85 லாஸ். இப்படியே தொடர்ந்து அதே ஸ்டெடியாக அந்த 131.85 லாஸ் வந்துகிட்டே இருக்கு. அதாவது லாஸ் வந்து லிமிட்டட் ஆயிடுச்சு. எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 131.85ங்கிற ப்ரீமியம் அளவுக்கு. இந்த பதிவிலிருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு தடவை கலெக்ட் பண்ணிக்குவோம். அதாவது அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் வேரிஸாக இருந்தால் நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பையருக்கு பெனிஃபிட் ஆகும். புட் ஆப்ஷன் பையர் வந்து அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் இருக்கு. அண்டர்லைங் அசட் ப்ரைஸ் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதிகமானாலும் புட் ஆப்ஷன் பையருக்கு வந்து லாஸ் வரும். அது வந்து ப்ரீமியம் என்ன பே பண்ணியிருந்தாரோ அந்த அளவுக்கு மட்டுமே லிமிட்டட் ஆகும். அதாவது மேக்ஸிமம் லாஸ்ங்கிறது லிமிட்டட்ல சாப்பிட்டு ப்ரீமியம் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பையருக்கு அண்டர்லைங் அசட் ப்ரைஸை அண்டர்லைங் அசட்டை செல் பண்ணக்கூடிய ரைட்ஸை கொடுக்குது. ஆனால் ஆப்ளிகேஷன் கிடையாது. பையர் வந்து ஆப்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அல்லது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இண்டெக்ஸ் ஆப்ஷன் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டூ நாட் எக்ஸசைஸ் ஆப்ஷன்ங்கிறது ஏப்ரல் 1 ரிமூவல் ஆக போகுது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் விளக்கமாக பார்ப்போம். இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி P&L கால்குலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம இதில் இருந்து கற்றுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி பேஆர் சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.